இப்பொழுது என்னுடைய மூத்த சகோதரன் கோபாலாசானுடைய தவப்புதல்வர் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசப் போகின்றார். பேசி முடித்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை செய்ய போகின்றோம். அதை செஞ்சு முடித்தோன்னே தொடர்ச்சியாக அவங்க பேசுவாங்க. சரிதானா? இப்பொழுது அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் பேசுவார். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோடிதர் நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய ஜாம்பவான் சாமி அவர்களுடைய சேவையை நாம் என்றும் மறக்க முடியாது. என்னுடைய தகப்பனருடைய மெயின் சிஷியனாக இருந்தாலும் எனக்கு கிடைக்காத கூடுதலான விஷயங்களை அவர் தெரிந்து வைத்துள்ளார். எனது அப்பா எனக்கு சொல்லித்தராததை அவருக்கு சொல்லி கொடுத்துள்ளார் என்றால் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்க வேண்டிய காலத்தினால் அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது எனக்கும் ஓரளவுக்கு இருந்திருந்தாலும் அவருடைய அறிவுரையும் பல ஆண்டோர்களுடைய அறிவுரையினாலும் நானும் இப்பொழுது அந்த துறையிலே பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் எங்கள் அப்பாவினுடைய பெயரினுடைய அடிப்படையிலே இன்றும் இரணியலிலே நான் ஒரு ஜோதிட நிலையத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மேலும் ஐயா அவர்கள் இந்த ஜோதிட துறையிலே மேலும் மேலும் பல அறிவாளிகளை உருவாக்கி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அவர் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார். கொடுக்க குறையாத செல்வம் கல்வி. அதிலும் ஜோதிடத் துறையிலே அவருடைய பங்கு நாம் மறக்க முடியாது. எத்தனையோ ஜோதிடர்களையும் எத்தனையோ இன்னும் பல ஜோதிடர்களை உருவாக்க வேண்டும். அவர் உருவாக்க எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் பல உதவிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவரை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.